பிரியமானவர்களே, டுடே டிவைன் வேர்ட், இன்றைய தெய்வீக வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த நாளிலே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உபாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி, உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குறுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவு என்பதை பார்க்கிறோம். ஆசீர்வாத நிறைவு என்பது இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமான வாழ்க்கை. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், என் கணவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார், என் மனைவி ஆசீர்வாதமாக இருக்கிறார், என் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம், தொழில் ஆசீர்வாதம் என்று சொல்ல வேண்டும். என்னோட குடும்பத்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, சமுதாய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, எல்லா இடங்களிலேயும் நான் ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆசீர்வாதம் நிறைவு என்பது, அந்த நிறைவான ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சாபமான வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எப்பேற்பட்ட குறைவு இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த குறைவையும் தேவையை சந்தித்து நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து அதை 1000 மடங்காக ஆசீர்வதித்து மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஈசாக்கு விதை விதைத்தார், அதை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லுகிறார், 100 மடங்கள்ல உங்களை நான் 1000 மடங்கு ஆஸ்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். அதே போல யோபு அந்த கடைசி நேரத்தில், நான் நிர்வாணியா தாயின் கர்ப்பத்தில் வந்த நிர்வாணியா அவரிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் சொல்கிறார், வார்த்தையினால் கூட யோபு என்னை தூஷிக்கவில்லை. உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து நீதிக்கு பயப்படுவானா யோபை போல எவனுமே கிடையாது. உத்தமனா இருக்க யோபுவை அவர் சொல்கிறார், 2 மடங்கு ஆஸ்வதிக்கிறேன் சொல்லி 2 மடங்கு ஆசீர்வதித்து பார்க்கிறோம். பிரியமான, அதே போல வாசிக்கிறோம், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து நன்மையினாலும், அதிசயங்களினாலும், அற்புதங்களினாலும், ஆச்சரியங்களினாலும் நம்ம நிரப்பி அவர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து நம்ம உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிறைவாக தர வேண்டும் என்று சொல்கிறார். வியாதி இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆசீர்வாத குறைவை அகற்றி ஆசீர்வாத நிறைவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், அந்நிய மக்கள் பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்று சொல்ல வேண்டும். பிரியமானவர்கள், அப்படியாக கர்த்தர் நம்மை 1000 மடங்கு, 100 மடங்கள், 500 மடங்கள்ல 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடி இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக 9 மாதங்களை பாதுகாத்து வந்த ஆண்டவர் 10வது மாதத்திலே 1வது நாளிலே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி 1000 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேலையிலே ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே, அக்டோபர் மாதத்தின் 1வது நாளிலே நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஆசீர்வதிப்பீராக. 100 மடங்கள்ல, 500 மடங்கள்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் காணும்படிக்கு செய்யும் ஆண்டவரே.
அவர்கள் தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் தேவைகளை சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அவர்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவர். பண தேவைகள் இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, கடன் தொல்லையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, தொழிலில் லாஸ்ட்ல இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து லாபத்தை உண்டு பண்ணி சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து பண தேவையை சந்தித்து வருமான வழிகளை உண்டாக்கி கடன்களை அடைத்து கடனை தீர்த்து வைத்து அவர்கள் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அது 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் மீதமாக தாரும். கடவுளோட வாழ்க்கையில, மனைவியோட வாழ்க்கையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில அந்த முழு குடும்பத்தையும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டும் என்றும் இனிமேல்பட்ட ஆசீர்வாத குறைவு இல்லை நிறைவுதான் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை ஆசீர்வதித்தார், 1000 மடங்கு ஆசீர்வதித்தார் சாட்சி பகிரும்படிக்கு பிள்ளைகள் எல்லாரையும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தரிடத்தை கேளுங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நித்தமும் நடத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.